அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 12ஆம் தேதி முதல் மே மாதம் 18ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுபகாரியங்கள், முகூர்த்த நாட்களை பற்றிய விபரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமைய திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் உடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அனுகிரகத்தால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சம்பத்துக்களும் கிடைக்கட்டும், ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படட்டும். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை, முக்கியமான ஒரு விசேஷமான நாள், சித்ரா பௌர்ணமி நாள். அதே மாதிரி இன்றைக்கி அர்த்தநாரீஸ்வரர் பூஜை செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, சுபமுகூர்த்த நாள். அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கம் படி குரு பெயர்ச்சி நடைபெறும் நாள். அதற்கு அடுத்தபடியாக மே மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, அன்றைக்கும் சுபமுகூர்த்த நாள். வைகாசி மாதம் தமிழ் மாசப்பிறப்பு, விஷ்ணுபதி புண்ணியகாலம் ஆரம்பிக்குது. வைகாசி மாதமும் விஷ்ணுபதி புண்ணியகாலம் உள்ள மாதம். அதுக்கு அடுத்தபடியாக மே மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு சுபமுகூர்த்த நாள். சங்கடகர சதுர்த்தி விரத நாள். விநாயகப் பெருமானை வழிபட காரிய தடைகள் எல்லாம் விலகும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும். அதற்கு அடுத்தபடியாக மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கு முகூர்த்த நாள், தேய்பிறை சஷ்டி விரத நாள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பெயர்ச்சி நாள். இப்பொழுது இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இந்த வாரத்தில். ஆனால் மே மாதம் 14, 15, 16 நாட்களில் சந்திராஷ்டமம் இருப்பதனால பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மாணவர்கள் படிப்பு, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு வாரம். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சிலருக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயங்களில் அது மாதிரி ப்ராப்பர் ஸ்லீப், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், உத்தியோகம், தொழிலில் சில நெருக்கடிகள் ஏற்படும். ஆனால் எப்படியா சமாளிச்சிருவீங்க. கடன் விஷயத்தில் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது கடனை வாங்குறதோ கொடுக்குறதோ இதெல்லாத்தையும் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கடனுக்காக கடன் வாங்குறது, வட்டி கட்டுறதுக்காக ஒரு கடனை வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வாரம் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய பிஸ்னஸில் வாரமாக இருக்கும். உத்தியோகம் அப்படின்னு பார்க்க போனோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ஹெச்ஆர், அதே மாதிரி ப்ராக்யூமெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்காது. அதே மாதிரி பெண்களுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணணும். சகோதர சகோதரிகளிடம் சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு முடிவெடுப்பீங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, இல்லைன்னா அதுக்கு காப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, வரவுக்கு மீறிய செலவுகள்லாம் வரக்கூடிய வாரம். அதனால் தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள், அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏதாவது பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குறீங்க, இப்போ உதாரணமாக ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறது நல்லது. சந்திராஷ்டமம் இருக்குது உங்களுக்கு. 16, 17, 18 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாத டென்ஷன், வீண் டென்ஷன், தேவையில்லாத அலைச்சல் சிலருக்கு சேரும்.
பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக அறிமுகம் இருக்காது. ஸோ அவங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக பேசாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க, ஹார்பரில், அதே மாதிரி ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள், ட்ராவல் ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமான நாளாக இருக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணிச்சுமை இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், அந்த ஷாப் வைத்திருப்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துங்க. அதே மாதிரி சிலருக்கு வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை வரும். வாடகைக்கு இத்தனை வருஷமாக இருக்கும், பெருசாக இந்த வீட்டில் ப்ரோக்ரஸ் இல்லை, வாஸ்து சரியாக இல்லை. வாஸ்து வீட்டுக்கு பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வீடு நல்லா கட்டலைன்னா கூட வாஸ்து சரியாக இருந்தால் அந்த வீட்டுக்கு வாஸ்துவினுடைய அருள் கிடைக்கும், வாஸ்து பகவானின் அருள் கிடைக்கும். அதனால் நமக்கு சில யோகங்கள் எல்லாம் வரும், நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் குறையும். அதனால் வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாரம். ஆனால் 18ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதற்கு முன்னாடி உள்ள நாட்கள்லாம் சிலருக்கு திடீர் பணவரவை கொடுக்கும், எதிர்பாராத பணவரவாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் சில பேர் திருப்பி தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர், சலூன் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கூடுதலாக கிடைக்கும். உத்தியோகம் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்க, கெமிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட துறை, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக இருக்கலாம். அதே மாதிரி டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். முதுகு வலி, கழுத்து வலி, கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள், நீர்க்கட்டி, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களுக்கு அதோடைய தாக்கங்கள் குறையும். அதே மாதிரி ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பீங்க, சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு இருப்பீர்கள், அவர்களுக்கெல்லாம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ப்ரோக்ரஸ் ஆகும். சில பேருக்கு டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையான ஒரு வாரம். குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான ஒரு வாரம். அதே மாதிரி பெரியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி பென்ஷன் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு வர வேண்டிய சில பாக்கிகள் பெண்டிங்காக இருக்கும், அது எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள வாரமாக இருக்குது. உங்களுக்கு அதுக்கு தசா புத்தி அனுகூலமாக இருக்கணும். அனுகூலமாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, நல்ல லாபத்தையும் நல்ல யோகத்தையும் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க, அது நல்லா போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். அதுக்கு நல்ல ஒரு தீர்வு அல்லது நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், மரீன் இன்ஜினியரிங், சிவில் சம்மந்தப்பட்ட துறை, சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு அனுகூலமான வாரம், நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரமாக இருக்கும். திடீர் செலவுகள் சிலருக்கு போகும். மருத்துவ செலவுகளாக கூட இருக்கலாம். ரொம்ப வருஷமாக கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்,
சரி வர மாட்டேங்குது, 2 தடவை 3 தடவை ஐவிஎஃப் ட்ரீட் பண்ணியாச்சு, சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு கூட சில பேருக்கு இருக்கும். இவர்கள்லாம் வந்து சந்தான கோபால ஹோமம் பண்ணிவிட்டு அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். எத்தனையோ பேர் எங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தையோட நல்லா இருக்காங்க. ஸோ அதனால் எப்போவுமே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது அதுதான், நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட எப்போவுமே சந்தான கோபால ஹோமம் பண்ணிவிட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப்க்கு போகிறது பெட்டர். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டில் வீசாவுக்காக காத்திருப்பவர்கள், வீசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி என்பர்களே, சிறப்பான வாரம். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதே மாதிரி நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஃப்ரெண்டு நமக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவனால் இல்லை அவளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சில நடக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறவங்க, ரொம்ப மாதமாக ட்ரை பண்ணுறவங்க, இல்லை வெளிநாட்டில் போயிட்டு ஏதோ சில ரீசனால் திரும்பி வந்துட்டோம், திரும்ப போகணும், பெட்டர் இன்கம் அங்கே கிடைக்கும், பெட்டர் சேலரி கிடைக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சிலருக்கு உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நல்ல நியூஸ் வரக்கூடிய இந்த வாரமாக இருக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய வாரம். அரிசி கடை, எண்ணெய் கடை, ரைஸ் மில், ஆயில் மில், மளிகை கடை வைத்திருக்கிறவங்க, க்ராசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், காய்கறி கடை, பழக்கடை, காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம், பூ வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய ஒரு வாரம். ஹோட்டல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு சில நன்மையான விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். அதே மாதிரி செகண்ட் மேரேஜ், ஒரு கல்யாணம் பண்ணோம், அது சக்ஸஸ் ஆகலை, டைவர்ஸ் பண்ணிட்டோம், அடுத்த ஒரு கல்யாணம், செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்யும் பெண்கள் அல்லது ஆண்கள் இருபாலாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கும். நல்ல வரன்கள் வரும். ஆனால் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் இருந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னிராசி என்பர்களே, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க. எது எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்குங்கிறது இயற்கையுடைய விதி. சில நேரங்களில் நம்ம மாற்றலாம், சில நேரங்களில் மாற்ற முடியாது. அதுதான் வந்து யதார்த்தம். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு நான் இதுதான் படிக்கணும், நான் வந்து மெரைன் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங் படிக்கணும், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும், நான் பைலட் ஆகணும், இல்லை நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கணும், நல்ல ஒரு செஃப் ஆகணும், இந்த மாதிரி சில எய்ம்ஸ் ஒருத்தருக்கு இருக்கும். அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும், ப்ரோக்ரஸ் இருக்கும். அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. பேங்க், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரம். சிலருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்சூரன்ஸ் செக்டாரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை இடத்துல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஆஃபீஸரோ மேனேஜரோ கூப்பிட்டு, இல்லை உங்கள் டீம் லீடரோ கூப்பிட்டு கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க. கேட்குற ரிப்போர்ட்ஸை டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க.
இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, விட்டதை பிடிக்கும் வாரம். கடந்த சில வாரங்களில் சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காது. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வாரம். சிலருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடந்துடும். லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு வீடு வாங்குறதுக்கு, இல்லை ஒரு பிளாட் வாங்குறதுக்கு, அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது அப்படியே சம் ரீசனால் டாக்குமெண்ட்ஸ் இல்லை உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கரெக்டாக இருந்திருக்காது. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். பட் இப்போ அது உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அரசியல்வாதிகள், பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு இந்த பதவி கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு டைலமாவிலே போயிட்டுருக்கும். டைலமா இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். கலைஞர்களுக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் குறையும். புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வரவேண்டிய பணபாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கம்மியாகும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே, போட்டித் தேர்வுகளிலே எல்லாம் நல்ல ப்ரோக்ரஸ், நல்ல மதிப்பெண்கள், புள்ளிகள், மார்க்கு எல்லாம் வரக்கூடிய ஒரு வாரம். கலைஞர்கள், குறிப்பாக சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி வரவேண்டிய பணபாக்கிகள், அதில் கிடைக்க வேண்டிய இருந்த பிரச்சனைகள் குறையும். மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க, பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, தமிழிசை, கர்நாடக இசை கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி கல்யாண மண்டபம், திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலே பிஆர் வாங்க போகிறோம், இல்லை பிஆர் வாங்கியாச்சு, சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்திலே தசா புத்தி அனுகூலமாக இருந்து கிரகங்கள் எல்லாம் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த முயற்சி பலிதமாகும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மையை தரும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி என்பர்களே, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுப்பீங்க. அந்த ரிஸ்க்குக்கு ப்ரோக்ரஸ் தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இப்படியே நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருந்தால் முன்னேற முடியாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் தாட்லாம் வரும். நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, லேப் டெக்னீஷியனாக, மெடிக்கல் ரெப்பாக, ஃபார்மசிஸ்டாக, ஹெல்ப்பராக, இந்த மாதிரி ஹெல்த் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஐடி கம்பெனியில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க, அப்பப்போ ரிலாக்ஸ் ஆகிங்க. நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் சிலருக்கெல்லாம் நல்ல நியூஸ் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை ஸ்டீல், இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள்,
இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் லாபத்தையும் வாய்ப்பையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான வாரம். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அது சம்பந்தமான டிஸ்கஷனோ, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ரோக்ரஸ் வரும். தடைகளுக்கெல்லாம் கொஞ்சம் விலகும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகரம் ராசி என்பர்களே, கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு வாரம். வீட்டில் உள்ளவங்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக போகணும். கோபமாக பேசாதீங்க. கோபமாக பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். எப்போவுமே பேசிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவு, ஃப்ரெண்ட்ஸுக்காக ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, எனக்கு கேடிஎம் பைக் தான் வேணும் அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, சம் ரீசனால் அது அப்படியே நின்று போயிருக்கும். இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அடுத்து லோனில் சம் ப்ராப்ளம் வந்திருக்கும், இஎம்ஐ கட்டுறதுல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய வாரம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனில் புரோக்கராக, மீடியேட்டராக இருக்கிறவங்க, கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள், குரியர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, குரியர் ஏஜெண்டாக இருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வெளிநாட்டில் இத்தனை வருஷம் இருந்தாச்சு, சொந்த ஊருக்கு போயிடலாம், தாய்நாட்டுக்கு போயிடலாம், செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சில பேருக்கு இந்த திங்கிங் தாட்லாம் வரும். பாருங்கள், உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி என்பர்களே, வரவும் செலவும் ஈக்குவலாக போகக்கூடிய வாரம். வரவு வரும், செலவும் வரும். குறிப்பாக வீட்டில் உள்ளவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில், வீட்டு உறுப்பினர்கள், தாய் தந்தையராக இருக்கலாம், சகோதர சகோதரியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஏதோ ஒரு வழியில் ஒரு மெடிக்கல் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இந்த பயிரை திரும்ப போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவீங்க. பட்டது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு விரக்தி வந்துடும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காது. ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இருக்கும், வீட்லேயும் அப்படி தான் இருக்கும், பப்ளிக் பிளேஸில் கூட அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பி ப்ரிப்பேர்டு. மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் அளவாக இருங்க, ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் அளவாக இருங்க. ஐபிஎல் மேட்ச் பார்த்தாச்சு, ரொம்ப அடுத்து என்ன மேட்ச், அது மாதிரி மனசு அலைபாயிட்டே இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. தம்பதிகளிடையே பிரச்சனை வரும், பேசி தீர்த்துக்குங்க. டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையாது. இன்று நீங்கள் அல்லது இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காதீங்க. இந்த வாரம் 12, 13 நாட்களில் மே மாதம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. அமைதியாக இருக்கணும். தேவையில்லாமல் ரொம்ப ரிஸ்க் எதுவும் எந்த விஷயத்துலையும் எடுக்காதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, அவ்வளோதான்.
வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கும் சந்திராஷ்டமத்துக்கு அப்புறம். புதுசாக ஒரு வாகனம் வாங்கணும், இல்லை பழைய வாகனத்தை விற்றுட்டு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சியில் பலிதம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள், இல்லை பிஆர் அப்ளை செய்துட்டு பிஆர் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சிலருக்கு மிக்ஸ்டான ரிசல்ட் வரும். சிலருக்கு சக்ஸஸ் ஆகும், சிலருக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகாது. ஸோ அடுத்த பிளான் பியில் ரெடியாக இருங்க. மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை, அக்கறை தேவை. பெண்களுக்கு வீட்டிலே சில குழப்பங்கள் வரும். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, துணி கடை ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட் சேல் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம் சேல்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓகே. ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருப்பவர்கள், சிவில் ஆர்கிடெக்டாக, சிவில் இன்ஜினியர், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, சோஷியல் மீடியா கம்பெனி, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓகேயான வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3.